2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கப் போவது யார்? ஓபிஎஸ் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர். ஆனால் அவருடைய எண்ணங்கள் என்பது சரியில்லாத காரணத்தினால் தான் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அதாவது சசிகலா டிடி தினகரன் வெளியேற்றப்பட்டதற்கு ஓபிஎஸ் மிக ஒரு முக்கியமான காரணம். தர்மயுத்தம் என்பது நடத்தப்பட்டது யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது? சசிகலாவிற்கும் நமது டிடி தினகரனுக்கும் எதிராக நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மையார் சிறைச்சாலை போனாங்க. அந்த நேரத்திலே ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்துதான் சசிகலா மற்றும் டிடி தினகரன் வெளியேற்றினார். அதுக்கடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போது நடந்த விஷயங்கள்லாம் நம்ம அனைவருக்கும் அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்கம் தோற்றாலும் பரவாயில்லை, எனக்கு பின்பு வந்த நீ எப்படி முதலமைச்சர் பதவியிலே அமர முடியும், அந்த எண்ணங்கள் தான் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விட்டது அப்படின்னே கூட சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று தினம் ஓபிஎஸ் அதிரடியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிவகங்கையிலே செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து யார் ஜெயிக்க போகிறார்கள் அப்படிங்கிற குறித்த தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து கருத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்றைய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுமே புரிந்து கிடக்கிறது. அதிமுக புரிந்து கிடக்கிறது. பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இடையே சண்டை என்பது இருக்கிறது. இப்படி அனைத்து கட்சிகளுமே பிரிந்துவிடக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலுமே வெற்றி பெறுது. அந்த கட்சிக்குத்தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் நேற்று தினம் சிவகங்கையிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக சொன்னாராம். அது மட்டுமல்லாமல் வாக்கு சதவீதம் என எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக திமுகவிற்குத்தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் என்பது விளக்குகிறது. விஜய் வந்தாலும் விஜயுடைய தாக்கம் என்பது சிறிதளவுதான் இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலை நமது ஓபிஎஸ் பயன்படுத்தி, அதே போல திமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைத்து வருகிறது. அதன் காரணமாக 2026 திமுக தான் ஜெயிக்க போகிறது, அதிமுக படுதோல்வியை சந்திக்க போகிறது என நமது ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே விஜயுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே விஜய் வந்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற வார்த்தைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இன்று விஜய் வந்தாலும் அவருடைய தாக்கம் என்பது மிக குறைந்த அளவுதான் போகிறது. அதனால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ் கொண்டிருக்கிறார். சமீபத்திலே ஓபிஎஸ் அணியின் மிக முக்கிய ஆதரவாளர் கூடிய மருது அழகராஜ் கூட திமுகவில் இருந்தார். ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தான் அடித்தளம் போடுகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் கூட இணையதளங்களிலே தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு எது எப்படி இருந்தாலும் கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறக்கூடியது உறுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தமிழக மக்கள் அதிமுகவின் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது வைத்திருக்கிறார்கள். அதிமுக வந்தால் தமிழகத்திற்கு நல்லாட்சியை கொடுக்க முடியும் என நம்புவது தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.